தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட நமது தேசப்பிதா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் 2 உலகத்தின் மகாத்மா, இந்தியாவின் தேசத்தந்தை மோகன்லால் கரம்சந்த் காந்தி அவர்கள் பிறந்த தினம். இன்றைய தினத்தில் அவரை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். அது என்னன்னாக்கா, அவருடைய அப்பா கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி குஜராத்தில் போர்பந்தர் பகுதியோட திவானாக, தலைமை அமைச்சராக இருந்தவர். ராஜஸ்தான் அரசவையில் உறுப்பினராகவும் இருந்தார். இவரது 4வது மனைவிதான் புத்திலிபாய். அந்த புத்திலிபாய்க்கு பிறந்த கடைசி மகன்தான் காந்திஜி. காந்திஜிக்கு இயல்பான குணம் ஒன்று இருக்குது. அது சிறு வயதிலிருந்தே அவருக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இயல்பான குணம் எல்லோருக்குமே ஒரு இயல்பான குணம் இருக்கத்தான் செய்யும். அது கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அடையாளமாக அது அமையும். அப்படித்தான் காந்திஜிக்கும் அவருடைய இயல்பான குணம் கடைசி வரை அவருக்கு அடையாளமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்ன ஒரு இயல்பான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மா கிட்ட போய் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாராம் சின்ன வயசில். அம்மா, அண்ணன் அடிக்கடி என் காதை பிடிச்சி திருவுறாருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா, நீ அவனை அடிச்சிரு என்று சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட, யாரையும் எதிர்த்து தாக்குவதால் என்ன பயன், அதற்கு நீ அண்ணனுக்கு அறிவுரை கூறலாமே என்று கேட்டிருக்கிறார் காந்திஜி. அகிம்சை பண்பு அப்போதே அவருக்குள் துளிர்விட்டு இருந்தது. இந்த இயல்பான குணம்தான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு அவர் அகிம்சை வழியை பின்பற்றியது காரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பார்த்தார்னா அது நல்ல விஷயமா இருந்தால் அதை தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். அப்படி தான் ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்துட்டு ஹரிச்சந்திரன் உண்மையையே மட்டுமே பேசியதால் எந்த அளவிற்கு உயர்ந்தான் என்பதை புரிந்து கொண்டு தன் வாழ்நாளில் இனி பொய்யே சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்தவர் மகாத்மா காந்திஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் விவசாயிகளை பார்த்தார். அவங்களாம் மேல் சட்டை அணியாமல் வெறும் வேஷ்டியோடு இருக்கிறதால உலகத்துக்கே உணவளிக்கிற இவர்கள் இப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிட்டார், இனிமேல்ட்டு மேல் சட்டையை அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு இடுப்பில் வேஷ்டியோடவே சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட உத்தமராக வாழ்ந்தவர் தான் மகாத்மா காந்தியடி அவர்கள். அது மட்டும் இல்லை, அவரை பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த விஷயம் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்பதால் உங்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மகாத்மா காந்தியடி அவர்கள் அகிம்சை வழியில் போராடியதால் தான் 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரத்தை நாம் போற்றி பாராட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறேன். அது மட்டுமில்லை, சுதந்திர இந்தியாவின் தேசத்தந்தையான மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதியை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடு முடிவெடுகிறேன். நன்றி, வணக்கம்.